இது வந்து குருவிக்கான தினை வைப்போம் லவ் பேர்ட்ஸுக்கு. இதுனா தினையெல்லாம் உள்ளே இருக்கிற தினை அரிசி மட்டும் சாப்பிடும், மேலே இருக்கிற சோகையெல்லாம் தனியாக வந்துடும். நீங்கள் அப்படியே கொட்டிடாதீங்க. இது வந்து என்ன பண்ணுறோன்னா முரத்தில் கொட்டி சலிக்கணும். சலிச்சிங்கன்னா தினை தனியாக வந்துடும், அப்புறம் சோகை தனியாக பறந்துடும். இப்படி சளிச்சிட்டு லைட்டாக ஊதுனீங்கன்னா நீங்கள் ஊதுனாலே போதும். ஏன்னா தினை வெயிட்ல பறக்காது, அந்த சோகை மட்டும் ஈஸியாக பறந்து போயிடும். ஃபோர்ஸ் கொடுத்து ஊதுனீங்கன்னா தினையும் போயிடும், லைட்டாக ஊதுனீங்கன்னா போயிடும். போயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு தினை மட்டும் கிடச்சிருக்கு.